திடீர்னு நைட்டு தூங்கினா காலையில எந்திரிக்கல. மேசிவ் அட்டாக். வீட்ல வந்து இருக்கிற பெரியவங்க ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்புறதுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அனுப்புறது கூட பயப்படுறாங்க. இன்னைக்கு என் கிளினிக் வந்தாங்க. 42 வயதான தன் தம்பி வந்து மாரடைப்புல இறந்துட்டாங்க. என் கணவருக்கு வந்துருமோன்னு பயம். அந்த பயம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்ப சொன்னேன், நீங்க வந்து பீட்ரூட் கலவை உள்ள ஒரு ஜூஸ் காம்பினேஷன் நீங்க அது குடிக்கிறது இல்லையா என்ன மேம் அப்படின்னு கேட்டாங்க. சீரியஸ்லி இன்னைக்கு இந்த பதிவை போடும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எல்லாரும் தன்னோட கணவரோ மனைவியோ வீட்டுல இருக்க பெரியவங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பீட்ரூட் ஜூஸ் வந்து கொஞ்சம் இஞ்சி, பாதி லெமன், கேரட், ஒரு பாதி பீட்ரூட், சர்க்கரை நோயாளிகள் இருந்தா பாதி பீட்ரூட், பெரியவங்களா இருந்தா ஒரு முழு பீட்ரூட் போட்டுக்கலாம். பீட்ரூட் அண்ட் கொஞ்சம் சுகர் போட்டு ஒன்னா அடிக்கணும். அதுல இஞ்சி, அந்த லெமன் அண்ட் இது எல்லாமே விட்டமின் சி நிறைய இருக்கு. பீட்ரூட் விட்டமின் சி நிறைய இருக்கு. அண்ட் கேரட் இதெல்லாமே ஒரு மில்க் ஷேக் மாதிரி ஜூஸ் மாதிரி இன்னில இருந்து இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு, அதாவது நம்ம எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிடலாம். ஆனா இருதய சதைகள் அந்த மசில்ஸ்க்கு வந்து நம்ம சாப்பிட முடியாது. அதுக்கு எதுவும் இதுவும் கிடையாது. ஒரு தடவை ஹார்ட் வந்து போச்சுன்னா தோய்வு அடைஞ்சிச்சுன்னா புது ஹார்ட் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ரத்த குழாயில அடைப்பு இருந்தாதான் அந்த பிளட் கிளாட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டண்ட் வைக்கலாம். ஆனா ஹார்ட்டோட மசில்ஸ்க்கு என்ன மருந்து? எப்பயுமே விலை மலிவா இருக்கிறத நம்ம மக்கள் வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்கன்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பீட்ரூட் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அது வந்து பீட்ரூட் விலை கம்மியா இருக்குன்றத விட அதோடைய மருத்துவ பயன்கள், அதோடைய அருமை வந்துட்டு அவ்வளவு பீப்புள்ஸ்க்கு தெரியலையோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. ஆக்சுவலி பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு எக்கோ எடுக்கும் பொழுது 13% ஹார்ட்டோட மசில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி ஆய்வு கண்டுபிடிச்சு. பீட்ரூட்ல நிறைய அதிகமான அளவுக்கு நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு. சோ அது வந்து நம்ம உடம்புல எல்லா ரத்த குழாய்களையும் விரிவடைய செய்து ரொம்ப ஈஸியா வந்து அவங்களுக்கு பிளட் பிரஷர். ஒருத்தவங்க பீட்ரூட் ஜூஸ் குடிச்சாங்கன்னா 6 மணி நேரத்துக்கு ரத்த குழாய்கள் விரிஞ்சே இருக்கும். சோ நீங்க வந்துட்டு அதை வந்து டெய்லி எடுத்துக்கலாம்னா எவ்வளவு எடுத்துக்கலாம்? டெய்லி 250 ml எடுத்துக்கலாம். திடீர்னு நைட்டு தூங்கினா காலையில எந்திரிக்கல. மேசிவ் அட்டாக். வீட்டுல வந்து இருக்கிற பெரியவங்க ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்புறதுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அனுப்புறது கூட பயப்படுறாங்க. இன்னைக்கு என் கிளினிக் வந்தாங்க. 42 வயதான தன் தம்பி வந்து மாரடைப்புல இறந்துட்டாங்க. என் கணவருக்கு வந்துருமோன்னு பயம். அந்த பயம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்ப சொன்னேன், நீங்க வந்து பீட்ரூட் கலவை உள்ள ஒரு ஜூஸ் காம்பினேஷன் நீங்க அது குடிக்கிறது இல்லையா என்ன மேம் அப்படின்னு கேட்டாங்க. சீரியஸ்லி இன்னைக்கு இந்த பதிவை போடும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எல்லாரும் தன்னோட கணவரோ மனைவியோ வீட்டுல இருக்க பெரியவங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பீட்ரூட் ஜூஸ் வந்து கொஞ்சம் இஞ்சி, பாதி லெமன், கேரட், ஒரு பாதி பீட்ரூட், சர்க்கரை நோயாளிகள் இருந்தா பாதி பீட்ரூட், பெரியவங்களா இருந்தா ஒரு முழு பீட்ரூட் போட்டுக்கலாம். பீட்ரூட் அண்ட் கொஞ்சம் சுகர் போட்டு ஒன்னா அடிக்கணும். அதுல இஞ்சி, அந்த லெமன் அண்ட் இது எல்லாமே விட்டமின் சி நிறைய இருக்கு. பீட்ரூட் விட்டமின் சி நிறைய இருக்கு. அண்ட் கேரட் இதெல்லாமே ஒரு மில்க் ஷேக் மாதிரி ஜூஸ் மாதிரி இன்னில இருந்து இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு, அதாவது நம்ம எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிடலாம். ஆனா இருதய சதைகள் அந்த மசில்ஸ்க்கு வந்து நம்ம சாப்பிட முடியாது. அதுக்கு எதுவும் இதுவும் கிடையாது. ஒரு தடவை ஹார்ட் வந்து போச்சுன்னா தோய்வு அடைஞ்சிச்சுன்னா புது ஹார்ட் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்.